ஜூரு முதல் சுங்காய் துவா வரை வடக்கு தெற்கு பிளாஸ் நெடுஞ்சாலை புதிய நேரடி பாதை அமைக்கும் 3 பில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள திட்டம் உச்ச நேரங்களில் 1 மணி நேரம் எடுத்துக்கொள்ளும் பயண நேரத்தை 20 நிமிடமாக குறைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது என பொதுப்பணி அமைச்சர் டத்துஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி தெரிவித்தார். இந்த திட்டம் மூலம் நெரிசல் 30 விழுக்காடு வரை குறையும். புதிய பாதையை பயன்படுத்துவதன் மூலம் தினசரி பயணிகள் பாதுகாப்பாகவும் சீராகவும் செல்ல முடியும் என்றார் அவர். 48 மாதங்களில் பணிகள் நிறைவடையும் எனவும் 2030 நடுப்பகுதியில் புதிய பாதை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். இத்திட்டம் 17.3 கிலோமீட்டர் நீளத்தில் செப்ராங்பராய் தெற்கு, மத்திய மற்றும் வடக்கு மாவட்டங்களை இணைக்கும். இது மடானி அரசின் போக்குவரத்து திறன் மேம்பாட்டு முயற்சிகளில் ஒன்றாகும் எனவும் அவர் குறிப்பிட்டார். திட்டத்தின் தொடக்க விழாவிற்கு பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமை ஏற்றார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.